பராபவ வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் 12/6/2026 வெள்ளிக்கிழமை இரவு 7:37 மணி வரை தேய்பிறை துவாதசி திதியும், காலை 6:28 மணி வரை அஸ்வினி நட்சத்திரமும், பின்பு நாள் முழுவதும் பரணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6:15 மணியிலிருந்து 9 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெல்லும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக குளம் கிணறு வெட்ட உகந்த கீழ்நோக்கு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக கல்வி சம்பந்தமான பணிகளை துவங்க உகந்த தினம், விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக வெள்ளிக்கிழமை என்ற முறையில் குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், பொதுவாகவே இசை கலைத்துறை, சினிமா சார்ந்த துறைகள் போன்ற பாடல் ஆடல் இசை சார்ந்த விஷயங்கள் கூடுதலாக அனைத்து விதமான கலை சார்ந்த விஷயங்களிலும் மிக பெரிய அளவில் முன்னெடுப்பாகவும் புகழ் பெறுகிற யோகம் யாருக்கு இருக்கும்? அதற்கான கிரக சூழலாக நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற கிரக நிலைகள் என்ன? பொதுவாக லக்னத்திலிருந்து 3ஆம் பாவகம் நம்முடைய தனித்திறமைகளை சொல்லக்கூடிய பாவகம், புகழ், வெற்றி, கீர்த்தி அனைத்து விதமான அனுகூலங்களையும் சொல்லக்கூடிய ஜாதகம். அப்படிப்பட்ட அமைப்பில் அந்த 3ஆம் பாவகம் அதிகமாக சுப கிரக தொடர்புகளை பெற்று, லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்று, லக்ன ராசிக்கு யோக தசைகள் சரியாக சிறு வயதில் தொட்டே நடக்கிற அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்மையில் நான் மேற்சொன்ன அளவிலான அவர்களுக்கு அந்த துறையில் சாதிக்கின்ற வாய்ப்புகள், புகழ் பெறுகிற வாய்ப்புகள் சிறு வயது முதலே வந்துவிடும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற ஒரு விஷயம். ஒரு சம்பவம் நடப்பதற்கு அந்த பாவகம், பாவகாதிபதி வலுப்பெற்றிருந்தாலும் அதை முழுமை பெறச் செய்து அதன் மூலமாக புகழை கொடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு லக்ன யோக தசைகள் நடப்பது அவசியம் என்ற முறையில் 3ஆம் பாவகத்தோடு அதி சுப கிரகங்கள், மிகப்பெரிய அளவில் சுப பலன்களை செய்யக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், கூடுதலாக தனித்த புதன், கூடுதலாக பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு, இதெல்லாம் ஒருங்கே கிடைக்கிற பொழுது சம்பந்தப்பட்ட நபர் நான் மேற்சொன்ன அந்த கலை சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய அளவில் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் சிறு வயது முதலே ஏற்படும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படிப்பட்டதான சூழலோடு துவங்குகிறது? எல்லாவற்றிலுமே மாற்றங்களையும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளையும் சிறப்பான முறையில் கொடுக்கின்ற தினமாக மேசத்துக்கு இன்றைய தினமும் அமையும். பெரிய அளவிலான சிக்கல்கள், சங்கடங்கள் எதுவும் நேராத வண்ணம் சாதகமான முறையில் கிரக சூழல்கள் உள்ள தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா விதமான முன்னெடுப்புகளும் உங்களுக்கு யதார்த்தமான அனுகூலங்களை கொடுக்கிற வகையில் இருக்கும். தடைகள் விலகும், காரிய வெற்றி ஏற்படும், நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை நிறைய பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். புகழ் பெறுவதற்கான சூழல்களும் புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும். ராசியில் ராசிநாதனோடு சந்திரன், குறிப்பாக 4ஆம் பாவகம் அதிக வலிமை, கூடுதலாக 2, 3ஆம் பாவகங்களில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலுப்பெற்று சஞ்சரிக்கிற சூழலில் இன்றைய நாளை பொறுத்தவரை அதிக உழைப்பில்லாமல் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொண்டே முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல்கள் உண்டு. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தாய் வகை உறவுகளால் ஆதாயம் உண்டு.
தாயாரினுடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். தந்தையோடு விட்டு கொடுத்து போவது சிறப்பு. தடைபட்ட பணம் தடை போய் நல்ல விதமாக வந்து சேரும். பயணங்களால் அனுகூலங்களும் அதனால் நன்மையும் உண்டாகும். உங்களது செயல்பாடுகள் அனைவரையும் கவரக்கூடிய விதத்தில் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்படையும். வியாபார விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் காரிய வெற்றி பெற இருக்கிறீர்கள். புத்திசாதுரியத்தால் அனுகூலத்தை பெறுவீர்கள். இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. பெண்மணிகளுக்கு புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இன்றைய தினம் மாணவர்கள், இளைஞர்களுக்கு உத்வேகத்தையும் ஆச்சரியமான நிகழ்வுகளையும் கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகளை முழுமையாக கொடுக்கக்கூடிய தினமாக மேசத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேம்படும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்கு? வித்தியாசமான அணுகுமுறைகளோடு நினைத்ததை சாதிப்பதற்கான தன்மைகள் ரிஷபத்திற்கு இருக்கிறது. ராசிநாதன் 3இல் மறைந்திருந்தாலும் உச்சகுருவோடு இணைந்திருக்கிறார். திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறார். தனாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். லாபத்தில் சனி ராஜயோகாதிபதி. நேற்றைய தினம் பார்த்த அதே பலன்கள் அப்படியே அபாரமான முறையில் இருக்கிறது. எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும். சங்கடங்கள் மறையும். சகலவிதமான மேன்மைகளும் உருவாகும். பணத்தேவை பூர்த்தியாகும். பல விதத்திலும் அனுகூலமான நிகழ்வுகள் இருக்கும். அடுத்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். அவப்பெயர் ஏற்பட்டு பின்பு விலகும். பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். மனக்குழப்பம் விலகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உருவாகும். கவனமாக இருப்பது நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை அறவே தவிர்ப்பது சிறப்பு. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் பற்றிய கவலைகள் முழுமையாக விலகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். குறிப்பாக தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். வேலை மாறுதல் பற்றிய எண்ணங்கள் உருவாகும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவுகள், நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தடைகள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. குலதெய்வ அனுகிரகம் ஏற்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். உடனடியாக சில விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் உருவாகலாம். வேலைப்பளு கூடுதலாக இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிப்பதற்கான சூழல்கள் உண்டு. அனைத்திலும் மேம்பட்டதானதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் என்ன? எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் ஏற்றமும் சிறப்புகளும் மிகுந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். திக்பலம் பெற்ற ராசிநாதன், தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு மற்றும் ராஜயோகாதிபதியான சுக்கிரன், இப்படி வலிமையான கிரக சூழலோடு மிதுனத்திற்கு மாற்றமும் எதிர்பார்ப்புகளும் நல்லவிதமாக பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். அளவில்லாத புகழ் பெறுவதற்கான சூழலும் உண்டு. அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் அநேக அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். புத்தி சாதுரியம், அறிவுத்திறன் மேம்படும். எதை செய்வது, எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு பின்பு விலகும். எதிர்பார்த்த பணவரவு சரியான நேரத்தில் கிடைக்கும். உடற்சோர்வும் அசௌகரியமும் சில நேரத்தில் உண்டாகலாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நிறைவான சூழல் உண்டு. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி நடக்கும். அடுத்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும்.
இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது நல்லது. தந்தை மகன் உறவில் சற்று மாறுபட்ட தன்மைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து போவது சிறப்பு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருப்பவங்க அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. பேச்சாற்றல் மூலம் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தொழில் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்துறை என்பர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது சிறப்பினை கொடுக்கும். நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் நிறைவான பலனை கொடுக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபதாபத்தை உண்டாக்கலாம். கவனமாக இருங்கள். பொதுவாக இன்றைய நாளில் சிறப்பான நன்மைகள் நடக்கின்ற வாய்ப்புகளும் உண்டு. உறவுகள் மத்தியில் உற்சாகம் இருக்கும். பழைய பகைகள் விலகும். பெண்மணிகளுக்கு எதிர்ப்புகள் விலகி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற நாளாக, அனைத்திலும் மேன்மைகள் நிறைந்த தினமாக, மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உள்ள நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசீஷ நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க போகிறது? எல்லா வகையிலுமே நல்லதொரு முன்னேற்றத்தையும் உற்சாகமான தன்மைகளையும் உறுதியான சூழல்களையும் கொடுக்கிற தினமாக கடகத்திற்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ராசிநாதன் கேந்திர வலுவோடு இருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தேய்விரை நிலையில தான் இருக்கார். இருந்தாலும் அவருக்கு பிடித்தமான நண்பரோடு இருக்கிறார். எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகளை நினைத்தபடி மேற்கொள்ளக்கூடிய வகையில் ராசியோடு 2 மகா சுபர்கள் தொடர்பு கொண்டிருப்பது சிறப்பான தன்மைகளை கொடுக்கும். 8இல் ராகு, 9இல் சனி. வாகன பயணங்கள் மெதுவாக போவதும், வெளியூர் வெளிமாநில கடல் கடந்த பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்புடைய தொழில் விஷயத்தில் இருக்கிறவங்க உஷாராக இருப்பது சிறப்பு. தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருங்கள். 11இல் சூரியன் மிகவும் அனுகூலமான தன்மைகளை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற சில சிந்தனை செயல்திறன்களை மேற்கொண்டு அதன் மூலமாக அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். வீண் மனக்கவலைகள் விலகும். கனவு தொல்லைகள் நீங்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். ஆடம்பர செலவுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவது மேன்மையை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் அனுகூலமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். வியாபார செலவுகள் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் களைப்பு ஏற்படும். பணியிடத்தில் அனுசரித்து போவது சிறப்பு. குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பதற்கான தன்மைகள் ஏற்படும். யாரிடமும் நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும். குழந்தைகள் மூலம் மனமகிழ்ச்சி உருவாகும். பெண்மணிகளுக்கு மீன் மனக்கவலைகள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தபடி சரியான நேரத்தில் நடக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு மனதளவில் துணிச்சல் மேம்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகளில் தடைகள் உருவாகலாம். எதிர்பார்த்த உதவி சரியாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். வெளியூர் பயணம் வெற்றிகரமாக அமையும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இன்றைய நாள் தடைகளை நீக்கி வெற்றிதனை கொடுக்கிற தினமாக கடகராசி என்பர்களுக்கு அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் உண்டு. ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். எதிர்பார்ப்புகளை நிறைவாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகள் நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசியில் கேது அமர்ந்திருப்பது பலவீனம். ராசிக்கு குறிப்பாக 7, 8 ராகு சனி இருப்பதும் சிக்கல். அதே நேரத்தில் அஷ்டமச்சனி ஒருபுறம் பூர நட்சத்திர அன்பர்களை புரட்டி எடுத்து வரக்கூடிய சூழல்ல ராசிநாதன் 10ஆம் இடத்துல வலுப்பெற்று கேந்திர அமைப்போடு திக்பலம் பெற்றிருப்பதால வருகிற பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். தனலாபாதிபதி புதன் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல வலுவாக அமர்ந்திருக்கிறார். அனுபவ அறிவும் செயல்திறனும் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பாராட்டுகள் நீடித்து கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான நிகழ்வுகளும் சாதகமாகவும் லாபத்தன்மைகளை கொடுக்கிற வகையிலும் இருக்கும். வாக்கு சாதுரியம் மேம்படும். நல்ல சிந்தனை அதிகரிக்கும். குறிப்பாக மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொண்டு சில நேரங்களில் சங்கடங்களை உருவாக்குவதற்கான தன்மைகள் உண்டு.
கவனமாக இருப்பது நல்லது. எதை செய்தாலும் யோசித்து செய்வது சிறப்பினை கொடுக்கும். மனோதைரியம் மேம்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழில் போட்டிகள் நீங்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேன்மை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் அமையிருக்கும். உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும். ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் மற்றும் தந்தை வழி தொழிலை பரம்பரையாக செய்கிற நண்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும். பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்களும் அனுகூலமும் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்கள் நினைத்ததை சாதிக்கிற தன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பதும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வதும் அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் மிகுதியடைகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானது ஒரு சூழலை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலுமே உற்சாகமும் உத்வேகமும் நிறைந்த தினமாக கன்னிக்கு சிறப்புகளோடு கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். 10ல் புதன், பாக்கியத்தில் சூரியன், லாபத்தில் குரு, சுக்கிரன் என உயர்வான கிரக சூழல்களோடு கன்னிராசி என்பர்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். 6ஆம் பாவகத்திலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகம் வரை வரிசையாக கிரக தொடர்புகளோடு கிரகமாளியா யோக அமைப்பு கோச்சாரத்தில் உள்ள நாளாக கன்னிராசியினருக்கு இன்றைய நாள் இருக்கும். முன்னேற்றத்திற்குண்டாக உங்களுடைய திட்டமிடுகின்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு உற்சாகத்தையும் சிறப்பினையும் கொடுக்கும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிக்கப்படுகிற சூழல்கள் உண்டு. எதை செய்தாலும் கவனமாக செய்து வெற்றி காணுவீர்கள். தடை தாமதங்கள் விலகும். பணவரவு மேம்படும். கையிருப்பு கரையும். மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது வீண் பழி சொல் கேட்க நேரலாம். கவனமாக இருப்பது நல்லது. உடல் சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உற்சாகமாக இருப்பதை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வது நல்லது. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சூழல்கள் மாறி இனிப்பான சம்பவங்கள் நடக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீணாக உழைக்க நேரிடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ராசியில் கேது இருந்தாலும் குறிப்பாக சில மாற்றங்களை கொடுத்து வருகிற சூழலில் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளையே பெருமளவு கொடுக்க போகிறது. குறிப்பாக வெற்றிகரமான தன்மைகள் உண்டு. அனைத்திலும் அனுசரித்து போகிற நிகழ்வுகள் உண்டு. அதாவது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவதன் மூலமாக நன்மைகள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் தடைகளை விளக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிற நாளாக கன்னிராசி என்பர்களுக்கு அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் மிகுதியாக உள்ள தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நினைத்தபடி பூர்த்தியாகும். என்ன கேட்டிங்கன்னா, ராசிநாதன் கேந்திர வலுவோடு கிட்டத்தட்ட உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருக்கிறார். பாக்கியத்தில் பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறார். ராஜயோகாதிபதி 6ல் மறைந்திருந்தாலும் உச்சகுருவின் பார்வையை பெற்றிருக்கிறார். அனைத்திலும் மேன்மைகளும் பொருளாதார சிறப்புகளும் புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் நிறைய உள்ள தினமாக துலாத்துக்கு இன்றைய நாள் இருக்கும். தனவரவு மேம்படும். எதிர்கால நலன் கருதி சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். போராட்டங்களை பற்றி கவலைப்படாமல் வெற்றியை குறிக்கோளாக கொண்டு செயலாற்றி வெற்றி காணிருக்கிறீர்கள். தன வாக்கு ஸ்தானம், அதாவது பொருளாதார நலனை அதிகரிப்பதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எல்லா காரியங்களிலும் சாதகமான பலனே கிடைக்கும். எதிலும் லாப நோக்கம் மேன்மை பெருகும். ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கடன் நோய் தொந்தரவுகள் நீங்கும். திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லவிதமாக நடக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து செயலாற்றி வெற்றி காணிருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிதனையும் நிதானமான சூழலையும் கொடுத்து
அனைத்து நிலைகளிலும் பாராட்டுதல்களை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பாக வீடு வாகன யோகம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த பண உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்கிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறை அமைப்பினர் மிகவும் கவனமோடு இருப்பதும் நல்லது. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் ஏற்படும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் உண்டு. மன வலிமை அதிகரிக்கும். உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடும். வாக்கு சாதுரியம் பெருகும். பெண்மணிகளுக்கு நன்மை அநேகம் நடக்கும். கலைத்துறை என்பர்கள் சிறப்பான சூழலை உணர இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான தன்மைகள் நிறைவாக உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகக்கூடிய தினமாக, துலாத்திற்கு சங்கடங்கள் மறைகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது கிடைக்கப்பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானது ஒரு நாளாக இருக்கும்? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் நிறைவான முறையில் பூர்த்தியாக்குகிற தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. மனம் நிம்மதி கொள்ளுகிற சூழல்கள் நிறைய உண்டு. எல்லா வகையிலும் அனுகூலங்கள் உண்டு. எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக 8இல் புதன் இருப்பதும், 6இல் சந்திரன் செவ்வாய் இருப்பதும், 5இல் சனி உச்சகுருவின் தொடர்பை பெற்றிருப்பதுமான சூழல்ல வித்தியாசமான கிரக சூழலோடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. எல்லா விதமான நிலைமைகளிலும் எதிர்நீச்சல் போட்டு தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. அனைவராலும் புகழப்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நலன் மேம்படும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். கோபதாப பிடிவாத குணங்களை அறவே தவிர்ப்பது சிறப்பு. நண்பர்கள் உறவுகள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் சிறப்பாக ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த அனைத்து விதமான குழப்பங்களும் நீங்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் லாப சூழலை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை, இனிப்பு, மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து சிறப்பான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கிடையில் பிரியமும் நெருக்கமும் உருவாகும். குழந்தைகளுக்காக சில முக்கியமான முடிவுகளை துணிந்தெடுப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றமும் புகழும் நிறைந்த தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உற்சாகம் மேம்படுகிற உறுதித்தன்மை நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத மொழியினம் பேசக்கூடிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் மேசத்தையும் மேன்மைகளையும் சிறப்பினையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். தடைகள் விலகும். சங்கடங்கள் நீங்கும். நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். மகிழ்ச்சியான அனுபவங்கள் ஏற்படும். எல்லா விஷயங்களிலுமே உஷாராகவும் தெளிவாகவும் இருந்து எந்தவிதமான சங்கடங்களிலும் சிக்காமல் அனைத்து அனுகூலங்களையும் முழுமையாகவும் நிறைவாகவும் பெறுகிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3இல் ராகு, 4இல் சனி, இந்த 2 கிரக தொடர்புகளுமே தைரியம் தன்னம்பிக்கையை குறைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் சில தடைகளை ஏற்படுத்தலாம். 4இல் இருக்கிற சனி உச்சகுருவின் தொடர்போடு இருப்பதால் வாகன வீடு சார்ந்த அமைப்புகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தை கொடுக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக சிந்தித்து செயலாற்றி வெற்றி காணுவதில் கவனமாக இருப்பீர்கள். எதிலும் நிதானமாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு ஏற்படும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவியை ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. முன் யோசனையின்றி செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய முயற்சிகளில் பாதிப்புகள் ஏற்படும். கவனமாக இருங்கள்.
மற்றவர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக அமையும். உஷாராக இருப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்னேற்றம் காணும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது அனுகூலமான சூழலை கொடுக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சங்கடங்கள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே வாக்கு சாதுரியம் உருவாகும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். பொருளாதார நலன் மேம்படும். பெண்மணிகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் மேம்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் விலகும். குறிப்பாக அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் உங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கிற தினமாக இன்றைய நாள் உற்சாகத்தை கூடுதலாக்கி கொடுக்கிற நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க போகிறது? எல்லாவிதமான எதிர்ப்புகளையும் விலக்கி கொண்டு நீண்ட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் செயல்படுவீர்கள். ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் இருப்பது, ராசியை உச்சகுரு ராஜயோகாதிபதி சுக்கிரன் பார்ப்பது, 4இல் சந்திரன் திக்பலம் பெற்றிருப்பது, 6இல் புதன் அபாரமாக ஸ்தான பலம் பெற்றிருப்பது என நல்ல விதமான கிரக சூழலோடு நன்மைகள் அநேகம் நடக்கிற நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். எதிலும் நிதானமாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது சிறப்பு. கோர்ட் கேஸு, வம்பு வழக்குகளில் கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்த நேரத்தில் சரியான முறையில் கிடைக்கும். எந்த வாக்குறுதியும் யாரையும் நம்பி கொடுப்பதற்கு முன்பு யோசிப்பது நல்லது. மற்றவர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக அமையும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கணிசமான ஆதாயங்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் நல்லதொரு சந்தோஷமான நிகழ்வுகளையும் ஆதாயங்களையும் கொடுக்கும். குடும்பத்திலிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொடர்ந்து திருமணம் தடை ஏற்பட்டு வந்தவர்களுக்கு திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பு ஒன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு. கோபத்தை குறைப்பது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நிம்மதியும் நினைத்ததை சாதிக்கிற வல்லமையும் அநேகம் உள்ள நாளாக மகர ராசி என்பர்களுக்கு பெருமைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவு மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கு இன்றைய நாளில் எப்படிப்பட்டதானதொரு கிரக சூழல்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடப்பதற்கு சில தடைகள் இருக்கிறது. ராசியில் ராகு தனித்திருப்பது சுப தொடர்புகளை பெறாத சூழல்ல. ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருந்தாலும் உச்சகுருவினுடைய வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் இருப்பது அநேக மேன்மைகள் உண்டு. பொருளாதார நலன், புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய தன்மை போன்றவைகள் இருக்கும். தனவரவும் சிறப்பாக இருக்கும். மார்க்கெட்டிங், வழக்கறிஞர் சார்ந்த உத்தியோக அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. எல்லாவற்றிலும் புகழ் பெறுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைவான முறையில் கிடைக்கும். 5இல் புதன் இருக்க, 6இல் குரு சுக்கிரன் இருக்க, 7இல் கேது இருக்க எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். எதை தொட்டாலும் தடை தாமதங்கள் இருக்கும். இறுதியில் முடிவான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவர்களை கவரும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திறமை வாய்ந்ததாக இருக்கும். முன்கோபத்தை தவிர்ப்பது, நிதானமாக செயல்படுவது நிறைய வெற்றிகளை கொடுக்கும். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது.
கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் கவனமாக இருப்பது சிறப்பு. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். பணவரவு மேம்படுவதற்கு கூடுதல் முயற்சிகள் தேவை. மனோதைரியம் அதிகரிக்கும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள். மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது நல்லது. வழக்கு விவகாரங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் சாதகமாக இருக்கும். பழைய பாக்கிகள் நிறைவான முறையில் வசூலாகும். தொழில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான அமைப்புகள் உண்டு. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கத்தை கொடுக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குடும்பத்தாரோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உறவுகள் மத்தியில் மரியாதை கூடும். பெண்மணிகளுக்கு எதிர்ப்புகள் விலகும். சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மாணவர்கள் பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறை என்பவர்களுக்கும் எல்லா விதத்திலும் சங்கடங்கள் மறைகிற நாளாக, எல்லாவற்றிலுமே உற்சாகம் மிகுந்தியாக இருக்கக்கூடிய தினமாக கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான பலன்களை கொடுக்க இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியிலேயே சனி ராசியை உச்சகுரு பார்க்கிறார். தனஸ்தானம் சந்திரன் செவ்வாயினுடைய இருப்பால் வலிமையாக இருக்கிறது. 3ஆம் இடம் சூரியனினுடைய இருப்பாலும் 4இல் புதன் ஸ்தான பலம் பெற்றும் மாறுபட்ட கிரகத்தன்மையோடு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். மன உறுதியோடு எதையும் கண்டு அஞ்சாமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து சிறப்பினை பெறுகிற தினமாக இன்றைய நாள் மீனத்திற்கு அமையும். ஜென்மச்சனி காரணமாக குறிப்பாக சில சங்கடங்கள் இருந்தாலும் பொதுவான கிரக கோள்சாரங்கள் உங்களுக்கு உற்சாகமான மனநிலையை கொடுக்கும். ராசிநாதனை உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது அனைத்து அனுகூலங்களையும் கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. சில நிர்பந்தங்களின் பேரில் உங்களுக்கு பிடிக்காத நிகழ்வுகளை செய்கின்ற சூழல்கள் இருக்கும். அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். குறிப்பாக உங்களிடம் பணியாற்றுகிற வேலையாட்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் பங்குதாரர்களாலும் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏதாவது ஒரு சில இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் மனஸ்தாபங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு விலகும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் மேம்படும். எந்த காரியங்களிலும் குடும்பத்தாரின் ஆலோசனையை கேட்பது நலம் பயக்கும். பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அனுகூலமான சூழலை கொடுக்கும். மன தடுமாற்றம் விலகும். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு முக்கியமான ஒரு நபருடைய பக்கபலமான சில உதவிகள் கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு ஆசிர்வாதத்தை கொடுக்கும். சாதுரியமான பேச்சால் காரிய வெற்றி உருவாகும். மனமகிழ்கிற சம்பவங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். இன்றைய நாள் அனைத்திலும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிற நாளாக மீனராசி என்பவர்களுக்கு சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் மாற்றங்களை உணர்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.